ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரசாரமான சிக்கன் தொக்கு செய்யறத பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் 3/4 கிலோ எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். மல்லி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்கள். சிக்கன் மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 2 குழி கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் சிகப்பாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வதக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வதக்கின பிறகு மசாலாவோட ஊறின சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறுங்க. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வேகிற அளவுக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வேக வைங்க. இப்போ மூடியை திறந்து பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. மிளகு பொடி 1/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விடுங்க. காரசாரமான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் தொக்கு கீ ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.